டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். திரு சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர், தற்பொழுது ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறார். 2026 தேர்தலை நோக்கி அவருடைய தேர்தல் பயணம் இருக்கிறது. மக்களை தொடர்ந்து சந்திக்கிறார், மக்கள் பிரச்சனையோடு நிற்கிறார். அதற்காக அன்றாட பத்திரிகையாளர்களை, ஊடகங்களை சந்திக்கிறார், மக்கள் பிரச்சனைகளை எடுத்துக் கூறிக்கொண்டிருக்கிறார். தற்பொழுது அவரை அரசியல் ரீதியாக வீழ்த்துவதற்கு அரசியல் காரணங்களோடு தான் அவர்கிட்ட நிற்கணும். குறிப்பாக நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறதே நாம் தமிழர் கட்சி இதையெல்லாம் செய்யுமா? நாங்களும் தான் இத்தனை ஆண்டு காலம் இருக்கிறோம், எங்களால் செய்ய முடியல, இவர்கள் எப்படி செய்வார்கள் அப்படின்லாம் கேள்வி வைக்கணும். அல்லது அரசியல் ரீதியாக அவர்களோடு கருத்து ரீதியாக மோத வேண்டும். ஆனால் மாறாக இப்பொழுது பார்த்தீங்கன்னா இன்று நேற்றல்ல, நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே விஜயலட்சுமி என்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு பிரச்சனை, அது பர்சனல் இஷ்யூ, அதை பெரிய பூதாகரமாக ஆக்குவது, அந்த அம்மாவை இங்கிருந்து போய் வாடகை கார் வச்சு கூப்பிட்டு வந்து அந்த அம்மாவை காணொலி போட விடுவது. அப்புறம் வீரலட்சுமி ஒரு பெண்மணியை கூப்பிட்டு வந்தாங்க. அதன் பிறகு ஆமைக்கரிங்கிற ஒரு கதையை அளந்து கொண்டிருந்தார்கள். அப்புறம் AK-74 பற்றி கதையை அளந்து கொண்டிருந்தார்கள். 15 ஆண்டு காலமாக இதே மாவை தான் அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாவு புழுத்து போய் நாற்றம் எடுத்த போதும் மீண்டும் மீண்டும் திராவிட தண்ணியை ஊற்றி அதையே அரைத்து கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆயிடுச்சு, இவர் ஈழத்துக்கே போகலை, தலைவரையே சந்திக்கலை, தலைவரோடு நின்று எடுத்த ஒரு புகைப்படத்தை வைத்து, ஒரு போலியான புகைப்படத்தை வைத்து பல கோடி நிதி திரள் நிதி திரட்டி தமிழர்களை எல்லாம் இவர் ஏமாற்றி கொண்டிருக்கிறார் என்பது போன்ற ஒரு புதிய பொய்யை இவங்க கட்டமைச்சாங்க. அதை வெளியிட்டாங்க. இப்பொழுது எல்லாத்துக்குமே கேள்வி வரும், இப்போ எதுக்குடா இவங்க அங்கே தமிழர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்காங்க, மேதகு தலைவரை போய் பேசிக் கொண்டிருக்காங்க, பார்த்தாரா இல்லையா, துப்பாக்கி உண்மையா, புகைப்படம் உண்மையான, எதற்கு இந்த வாதங்களை தொடர்ந்து 15 நாட்களாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற கேள்வியை பல பேர் எழுப்பிட்டாங்க. அதில் குறிப்பாக மூத்த பத்திரிகையாளர்களே எம்மிடம் கேட்ட ஒன்று. இதில் மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. என்னன்னா, இவர்களுக்கு ஒரு முழுமையான ஒரு அரசியல் புரிதலும் கிடையாது. அதாவது திரு சீமான் அவர்களை எதிர்ப்பவர்களை அவதூறு பரப்புவர்களுக்கு 24 மணி நேரம் வாட்ஸ்அப் வழியில் அனுப்பக்கூடிய இந்த திராவிட தலைமைகள், இந்த ஐடி விங் இருக்காங்க இல்லைங்களா, அதே மாதிரி திராவிட பள்ளிக்கூடத்தை சேர்ந்தவர்கள், திராவிடத்தினுடைய ஐடி விங், இவர்களெல்லாம் அனுப்பக்கூடிய அதை இவர்கள் முன் அனுப்புவது, பகிர்வது என்ற அளவு தான் இவர்கள் அறிவு இருக்குது. குறிப்பாக இந்த எக்ஸ் தளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பேர் சீமான் வெறுப்பு பைத்தியங்கள்னே சொல்லலாம். அவங்கள வேலையே 24 மணி நேரம் அவர் சீமான் அவர்களை பற்றியும், அவருடைய நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகள், அவருடைய குடும்பத்தை பற்றியும் பலவாறு தவறாக, பிழையாக, ஆபாசமாக, அசிங்கமாக பதிவிட்டு கொண்டிருப்பதான் அவர்களுக்கு வேலையே. யூடியூப்லேயும் இந்த மாதிரி 2-3 பேர் இருப்பாங்க. இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சீமான் ஹேட்டர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வதை போல சீமான் வெறுப்பு பைத்தியங்கள். இவர்களுக்கு எந்த ஒரு சுய அறிவும் இல்லை, எந்த ஒரு அரசியல் கட்சியை பற்றியோ அரசியல் வரலாறு பற்றியும் எந்த அறிவுமே கிடையாது. ஸோ இவர்களெல்லாம் இப்படி பரப்பிட்டு இருக்கிறது பார்த்தீங்களா, கிட்டு அவர்கள் அப்பவே சொல்லியிருக்கார், ஈவே ராமசாமி மட்டும் இல்லை என்றால் இந்நேரம் என்ன ஆயிருக்குன்னு. 2009 வரைக்கும் தமிழ் தேசியர்களில் 199 பேர் திராவிடத்தையும் ராமசாமியெல்லாம் நம்பிக்கொண்டுதான் இருந்தார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 2009 முள்ளிவாய்க்காலின் போது உண்மையான இந்த திராவிடத்தினுடைய பித்தலாட்ட முகங்கள், பித்தலாட்ட அவருடைய உண்மை சொரூபம் தெரிந்ததற்கு பிறகுதான் அப்படியே தலைகீழாக நிலைமை மாறுகிறது. கிட்டு அவர்களும் இன்று 2009 பிறகு அவர் நீண்ட நாட்கள் உயிரோடு இருந்து அதை பற்றி அவர் பேசியிருந்தார்னா நம்ம சொல்லலாம், பரவாயில்லப்பா அவங்க பிடிமானத்தில் இருக்காங்கன்னு. உண்மையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டு மட்டுமல்ல, அங்கே இயக்கத்தைச் சேர்ந்த யாராக இருந்தாலும் 2009 பிறகு இதே சான்றிதழை பெரியார் ராமசாமிக்கோ அல்லது திமுகவிற்கோ திராவிட இயக்கங்களுக்கோ கொடுத்திருப்பார்கள், நிச்சயமாக கொடுத்திருக்க மாட்டாங்க. எனவே இப்பொழுது கடந்த காலத்தில் பழைய காணொலிகள் எல்லாம் கொண்டு இவர் அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், அதுவும் அன்னைக்கு கொடுத்தார், பெரியார் குரல் கொடுத்தாரு என்கிற அடிப்படையில் தான் சொல்கிறாங்களே தவிர அதைவே அவர்கள் தொடர்ந்து பரப்புரையெல்லாம் பண்ணிட்டு வரல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஊப்பிக்கள் என்று சொல்லக்கூடிய உடன்பிறப்புகள் ஏதாவது ஒரு காணொலி, ஏதாவது ஒரு இடத்துல எழுத்து அதை பிடித்து கொண்டு ஒட்டுமொத்த வரலாற்றையே பார்த்தீங்கன்னா அவர்கள் இயக்கத்தினர் திராவிடத்தை ஆதரித்தது போலவும், பெரியாரை அன்றாடம் வைத்து கும்பிட்டது போலவும், இவர்கள் சொல்லக்கூடிய குலதெய்வம் போல கிடாவெட்டி பூசி வைத்தது போலவும் தான் இவர்கள் தொடர்ந்து பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க. அது பொய். என்றாவது ஒன்று அது அந்த காலத்தில் சொல்லுங்க. 2009 பிறகு அவர்களின் நிலையும் தலைகீழாக மாறியிருக்கும். அவர்கள் எல்லாம் உயிரோடு இருந்திருந்தால் இன்று உயிரோடு இருக்கக்கூடிய மூத்த தளபதிகள், மூத்தவர்கள் தான் இன்னைக்கு வெளியில தமிழ் தேசியத்தினுடைய வளர்ச்சியை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்று ஈவே ராமசாமி அவர்களை பற்றி இந்த பிம்பம் உடைபடுவதை அவர்கள் அதை வரவேற்கிறார்கள். இதுதான் இப்போ இருக்கு. இதையாவது கடந்த காலத்தோட வைத்துக்கொண்டு எப்படியாவது சமாளிக்கணும், இந்த பிம்பத்தை உடைஞ்சதை வச்சு எப்படியா ஒட்ட வச்சு, எச்சில் தொட்டு ஒட்ட வச்சு, பேப்பரை ஒட்ட வைக்கிற மாதிரி ஒட்ட வச்சு அதை மீண்டும் அது ஒரு பலூன் போல ஊதி அப்படியே காலத்தை ஓட்டி விடலாம் என்கிற இவருடைய கனவு முழுமையாக பொய்த்து போய்விட்டது. இதையெல்லாம் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இயக்கம் பற்றியும் தலைவர் பற்றியும் இவரெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா, தமிழ் தேசிய அரசியல் தமிழ்நாட்டில் இந்த அளவு காலூன்றியது வரலாற்றிலேயே முதன்முறை.
குறிப்பாக சி ஆதித்தனார் அவர்கள் எடுத்துக்கலாம், கியாப்பா விஸ்வநாதம், அதே போல் மாப்போ சிவஞானம் போன்றவர்கள் எல்லாம் அவர்கள் இவ்வளவு பெரிய அமைப்பாக கட்டமைத்து தேர்தல் அரசியலில் முன்னின்று இத்தனை 36 லட்சம் வாக்குகளுக்கு மேல் பெற்று 8 விழுக்காடு வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அவர்களால் கொண்டு வர இயலவில்லை. இதே என் தந்தை இதே சி ஆதித்தனாருடைய நாம் தமிழ் கட்சியில் இருந்தாங்க. இத்தனை பத்திரிகையாளர் தான் எங்கள் அப்பா. அதுவும் சி ஆதித்தனாருடைய பத்திரிகையிலே பணியாற்றுறதுனால இயல்பாகவே நாம் தமிழனுடைய ஆதரவாளர் தான் இருந்தாங்க. ஆனால் அப்பொழுது இது போன்ற ஒரு வாக்கரசியல், ஒரு பெரிய தேர்தல் அரசியலில் வெற்றி பெற முடியவில்லை சி ஆதித்தனார். 3 முறை அவருக்கு தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்துக் கொண்டே இருந்தார்கள். அதன் பிறகுதான் அவர் முடிவையே மாற்றினார். எனவே அப்பொழுது அவர்களுக்கு அந்தளவு மக்கள் ஆதரவு இல்லாமல் இருந்ததும் இன்னொரு காரணம். ஆனால் இன்று தமிழ் தேசிய பேரெழுச்சி வந்ததற்கான காரணமும் இப்பொழுது இந்திய அரசாங்கம், இப்போ இந்திய அரசாங்கத்தில் யார் இருக்காங்க, இப்போ பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினான தலைமையிலான கூட்டணி தான் தொடர்ந்து அங்கே அவர்கள் ஆட்சியில் இருக்காங்க. அப்போ இப்பொழுது தமிழ்நாட்டில் அந்த தமிழ் தேசிய வளர்ச்சியை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், வளர்த்துன்னு பார்க்குறாங்க. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா ஈவே ராமசாமி அவர்களை பற்றி பேசும்போது மகிழ்ச்சி அடைகிறாங்க. அதில் சுயநலம் இருக்கிறது, அது வேறு, அது தனி. ஆனால் அவர்கள் ஏன் இப்போ மகிழ்ச்சி அடைகிறாங்க? தமிழ் தேசியத்தினுடைய வளர்ச்சி தற்பொழுது இந்திய அரசாங்கத்துக்கு தேவையாக இருக்கிறது. என்ன காரணம்னா, இந்திரா காந்தி அவருடைய காலத்தை நோக்கி நம்ம பின்னால் போனால் தான் நமக்கு இதனுடைய உண்மையான இந்த பின்னணி அரசியல் நமக்கு புரியும். அன்று 80களில் அமெரிக்கா திரிகோணமலையை தன்னுடைய இராணுவ தளம் அமைப்பதற்காக கேட்டது. இலங்கை கொடுக்க தயாராக இருக்காங்க. ஏன்னா இலங்கை கொடுக்க அன்று தயாராக இருந்தார்கள். அன்று அவர் அமெரிக்காவுடைய நட்பில் இருந்தாங்க. ஆனால் அதே வேளையில் திருமதி இந்திரா காந்தி அவருடைய தலைமையிலான இந்திய அரசு அமெரிக்கா, USSR என்று சொல்லக்கூடிய யுனைடெட் சோவியத் சோசியலிஸ்ட் ரஷ்யா என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த ஐக்கிய ரஷ்யாவினுடைய ஆதரவில் இருந்தது. காலுக்கீழே திருகோணமலையில் அமெரிக்கா ஒரு பேஸ், ஒரு இராணுவ தளம் அமைத்து விட்டால் இந்தியாவிற்கு பெரும் தலைவலி. அதனால் இந்திரா காந்தி என்ன பண்ணாங்கன்னா, அப்போ இலங்கை ஒருவேளை அந்த இடத்தை திருகோணமலையை கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக வடக்கில் போராடி கொண்டிருந்த போராளி குழுக்களை எல்லாம் ஒன்றிணைத்து அவர்களை இந்தியாவிற்கு வரவழைத்து அவர்களுக்கு நிதி உதவி செய்து ஆயுதங்கள் கொடுத்து அங்கே போராட்டங்களை, இலங்கைக்கு எதிரான போராட்டங்களை, இனப்பிரச்சனைக்கு எதிரான போராட்டத்தை, தனிநாடு கேட்டு போராடிய போராட்டத்திற்கு இந்திரா காந்தி, இந்திய அரசாங்கம் ஆதரவு கொடுத்தது. அப்படி பயிற்சி எடுத்தவங்க தான் இங்கே. அது இந்திய அரசாங்கமே கொடுத்த பயிற்சி. இங்கே யார் திராவிட கருப்பு சட்டைகளில் இவங்க சொந்த ரிஸ்க்ல எல்லாம் போய் அழைச்சிட்டு வந்தெல்லாம் பயிற்சி கொடுக்கல. 5 பைசா அவர்கள் கைநட்டப்படவில்லை. எனவே இந்திய அரசாங்கம் செய்த ஒன்று. ஸோ அப்பொழுது பார்த்தீங்கன்னா, அப்போ ஜியோ பாலிடிக்ஸ் என்று சொல்லக்கூடிய புவி அரசியலில் இலங்கை என்பது மிக முக்கியமான ஒரு தீவு. இந்தியாவிற்கு இலங்கையில் ஒரு பேஸ் அமெரிக்கா அல்லோ சைனா யார் அமைத்து விட்டாலும் எளிதாக இந்தியா மீது அவர்கள் தாக்குதல் நடத்த முடியும். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரஷ்யா உள்ளிட்ட எல்லா நாடுகளையும் அவர்கள் ஒரு ஈஸி ஆக்சஸ்லாம் வைத்துக்கொள்ள முடியும் போர் உள்ளிட்ட இடங்களுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அது மிக மையம். இந்த பக்கம் ஆப்பிரிக்கா, அந்த பக்கம் ஆஸ்திரேலியா என்று இவர்கள் எல்லா இடங்களுக்குமே மிக முக்கியமான ஒரு மையமாக, அந்த சதுரங்க பலகையாக இலங்கை தீவு இருக்கிறது. எனவே அங்கே யாரும் காலூன்றி விடக்கூடாது என்பதுதான். ஆனால் கடந்த காலங்களில் ராஜபக்ஷ கை ஓங்கிய போது அங்கே சீனாவிற்கு முழுமையான கதவுகளை ராஜபக்ஷ திறந்து விட்டார். யாரும் மஹிந்த ராஜபக்ச திறந்து விட்ட காரணத்தினால் ஏராளமான அளவு திருப்பியே செலுத்த முடியாத அளவுக்கு கடனை வாரி கொடுத்தது சீனா. அப்பொழுதெல்லாம் இந்தியா பார்த்தீங்கன்னா, இந்த தமிழர்கள் பற்றினுடைய ஒரு எதிர்மறையான எண்ணத்தோடு சிங்கள இராணுவம், சிங்கள அரசாங்கம் இவ்வளவு அத்துமீறி சீனாவை உள்ளே விட்ட போதெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்து விட்டார்கள். தற்பொழுது என்ன ஆயிருக்கு, இந்தியாவை சுற்றிலும் உள்ள நாடுகளை எல்லாம் தன்வசமாக்கி கொண்டு இந்தியாவை சுற்றிலும் ஒரு முத்து மாலையை அணிவித்து விட்டது சீனா என்பது அவங்க நிறைவு செஞ்சுட்டாங்க அந்த திட்டத்தை. அந்த அடிப்படையில் சீன வரலாற்றிலேயே முதலாக தம்முடைய ஒரு இராணுவ தளத்தை வெளியே கொண்டு அமைத்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கன்னியாகுமரியிலிருந்து நேர் அப்படியே பார்த்தோம்னா அங்கே ஆப்பிரிக்காவில் அமைச்சிருக்காங்க. ஆப்பிரிக்காவுடைய எல்லையில் அமைச்சிட்டாங்க முதன்முறையாக சீன வரலாற்றில். அதற்கு முன்பாக இங்கே திருகோணமலையில் இராணுவ தளம் அமைப்பதற்காக முயற்சி செய்த அமெரிக்கா, அதற்கு பிறகு அங்கே தொடர்ந்து 30 ஆண்டுகளாக 26 ஆண்டு காலமாக ஆயுத போராட்டம் நடைபெற்ற காரணத்தினால் என்ன பண்ணிடுச்சுன்னா, அங்கிருந்து 3000 கிலோமீட்டர் தள்ளி டிகாகாக்சியா என்கிற தீவு, அங்கிருந்து பழங்குடி மக்கள் எல்லாம் விரட்டிவிட்டு பிரிட்டனும் அமெரிக்காவும் அந்த இடத்தை பங்கு போட்டு அங்கே பேஸ் அமைச்சிட்டாங்க. அதற்கு நேர் மேற்க தான் பார்த்தீங்கன்னா தற்பொழுது சீனா அமைத்திருக்கிறது. இப்போ ராஜபக்ச ஒட்டுமொத்தமாக இலங்கையை சீன அரசுக்கு திறந்துவிட்ட காரணத்தினால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏராளமான பணத்தை கொடுத்து தற்பொழுது அவர்கள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா அவருடைய நீர்மூழ்கி கப்பலும் போர்க்கப்பல்களும் செல்லக்கூடிய இடமாகவும் தற்பொழுது ஹம்பந்தோட்டா என்கிற ஒரு மிகப்பெரிய துறைமுகத்தை 99 ஆண்டுகளுக்கு சீனாவிற்கு குத்தகைக்கு விட்டுவிட்டது. இன்று அந்த அந்த இடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா சீனா மக்கள் அங்கே இருக்கக்கூடிய இலங்கையினுடைய இடத்துக்குள்ள இலங்கை மக்களே பணம் கட்டி தான் போக வேண்டிய அளவிற்கு, சுங்கம் கட்டித்தான் செல்ல வேண்டும் என்ற அளவுக்கு அங்கு சீனாவுடைய ஆக்கிரமிப்பு இருந்து விட்டது. இதற்கிடையில் எப்படியாவது அதை
முழுமையாக சீனா வசம் இலங்கை சென்று விடக்கூடாது என்பதற்காக அதற்கு பிறகு ரொம்ப மெதுவாக தான் ஸ்லோவாக தான் உங்களுக்கு பிக்கப் ஆனது நம்முடைய இந்திய அரசாங்கத்தினுடைய அவர்களுடைய இந்த வெளியுறவு தந்திரம். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களும் பண உதவி செய்து பல்வேறு உதவிகளை செய்து இலங்கை அரசாங்கம் அங்கேயும் போக முடியுமா இங்கேயும் போக முடியாத காரணத்தினால இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது இப்படிப்பட்ட நிலையில் தான் அனுரகுமார திசாநாயக ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததுக்கப்புறம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். இந்திய சீனாவினுடைய இந்த அரசியலுக்கு இடையில் நான் சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை. அதேபோல் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அதிகார போட்டிகளில் உலக நாடுகளுக்கு இடையே நடைபெறக்கூடிய எந்த ஒரு போரிலும் நாங்கள் யாருக்கும் ஆதரவாக நிற்க தயாராக இல்லை. எங்களுடைய பொருளாதார பிரச்சனை நாட்டை பார்ப்பதே தேவையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் முதலியே இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்துட்டார். ஆனாலும் கூட இப்போ என்னன்னா சீனா ஏற்கனவே அங்கே இருக்கிறது. சீன அரசாங்கத்தை சீனாவை வெளியேற்ற முடியாது. இன்று இலங்கை அரசாங்கம் சீன நாட்டுக்கு திருப்பிக் கொடுக்க வேண்டிய கடனை செலுத்தாமல் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தால் 2040ஆம் ஆண்டுக்குள் இவர்கள் திருப்பிச் செலுத்த முடியாத நிலை வரும் பொழுது இலங்கை தீவையை தன்வசம் எடுத்துக்கொள்ள சீனாவால் முடியும். ஏற்கனவே லாவோஸ் என்ற ஒரு தீவை எடுத்திருக்கிறது. கடனை திருப்பிச் செலுத்த முடியலன்னா அடமானத்துக்கு கொடுத்தாலும் எடுத்துக்குவாங்கல்ல, அதுபோல இப்படிப்பட்ட நிலை பார்த்திங்கன்னா இப்போ மிகப்பெரிய ஒரு நெருக்கடி இந்திய அரசாங்கத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இலங்கை அரசாங்கத்தை இப்பொழுதும் தங்கள் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டுமானால் எப்படி இந்திரா காந்தி அவர்கள் போராளி குழுக்களுக்கு ஆயுதமும் நிதி உதவியும் பண உதவியும் கொடுத்து அங்கே போராட வைத்து இலங்கை அரசாங்கத்தை ஒரு கடிவாளம் போட்டு வைத்திருந்தார்களோ அதே போன்ற நிலைமை தற்பொழுது அரசியல் ரீதியாக செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு இந்திய அரசாங்கம் வந்திருக்கிறது. இதன் காரணமாகத்தான் இலங்கையில் நீங்கள் தமிழ் தேசியத்தை அங்கே இருக்கக்கூடிய மொத்தமே 2,20,00,000 பேர், அதில் கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் தமிழர்கள், வடக்கில் இருந்த தமிழர்கள்லாம் புலம்பெயர் நாடுகளுக்கு அகதிகளாக அவர்கள் அங்கே சென்று தங்க வேண்டிய நிலையில் இருக்காங்க. இருக்கக்கூடியவர்களுக்கும் அரசியலை நீங்கள் அவ்வளவு வலிமையாக வைத்துக்கொண்டு அந்த அரசியலை அங்கே இருக்கக்கூடிய இப்போது இருக்கக்கூடிய தமிழர்கள் மட்டுமே வைத்துக்கொண்டு நீங்கள் அங்கே பெரிதாக அரசியல் செய்து இலங்கை அரசாங்கத்தை கடிவாளத்திற்குள் கொண்டு வர முடியாது. இதனால் காரணமாக தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய எழுச்சி திரு சீமான் அவர்கள் தலைமையில் பெரிய அளவுக்கு வரும்பொழுது இங்கே 36 லட்சம் வாக்குகள் என்பது விளையாட்டு இல்லை. இப்பொழுது பார்த்தீங்கன்னா இன்று ஈரோடு கிழக்கு தொகுதியில் தற்பொழுது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பீப்புள் ஸ்டடி என்கிற அமைப்பினுடைய கணிப்பின்படியே 16.5 விழுக்காடு 16.9 விழுக்காடு வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றாங்க. பல கட்சிகள் போட்டியில் இருந்தாலும் கூட இதனுடைய வாக்கு விழுக்காடு உயர்கிறது. 2026 இன்னும் அது அதிகரிக்கக்கூடும். அப்போது ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியாக தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் வலுவாகும் பொழுது இது இலங்கை அரசாங்கத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் ஒரு அளவுகோலில் கட்டுப்பாட்டில் அல்லது கடிவாளத்தை வைத்து அவர்களை கட்டுப்படுத்திவிட முடியும் என்று இந்திய அரசாங்கத்திற்கு தெரியும். ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய பேரெழுச்சி ஏற்பட்டால் அது இலங்கையினுடைய அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய 9 கோடி மக்கள் வெளியில் இருக்காங்க, 5 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, 14 கோடி உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் தாயக தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய வளர்ச்சியினுடைய இந்த மாபெரும் அசுர வளர்ச்சி அவர்களுக்கு முதுகெலும்பாக நிற்கும். இந்த காரணத்துக்காக தான் தற்பொழுது பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்கமாகட்டும் உலக அரசுகளாகட்டும் தமிழ் தேசியத்தினுடைய வளர்ச்சியை இங்கே அவை மறைமுகமாக ஆதரிக்கின்றன. எனவே இலங்கை அரசாங்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு இந்திய அரசாங்கத்திற்கும் ஒரே ஒரு மிகப்பெரிய கடிவாளம் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசு, தமிழ் தேசிய அரசியலின் வளர்ச்சி என்பதுதான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் ஆயுத போராட்டமாக இருந்தது. ஆயுத போராட்டங்களை வைத்துக்கொண்டு தொடர்ந்து நீங்கள் அப்படி கட்டுப்படுத்தி கொண்டே இருக்க முடியாது. 2009 இது முடிந்து விட்டது. அதற்கு பிறகு அரசியல் பேரெழுச்சியாக உலகெங்கிலும் இருக்கிறது. இதனால் எந்த அரசாங்கத்திற்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. குறிப்பாக இந்திய அரசாங்கத்திற்கு இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அரசியல் இயக்கம் தானே அவர்கள். ஆனால் சீமான் என்ற ஒற்றை மனிதர் இவ்வளவு லட்சக்கணக்கான மக்களை ஓர்மைப்படுத்தி இருக்கிறார் என்பதெல்லாம் அவர்களுக்கு பலம்தான். இதுதான் இந்த புவி அரசியலில் இலங்கை என்கிற சதுரங்க பலகையினுடைய புவி அரசியலில் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தினுடைய அரசியலினுடைய வளர்ச்சியும் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசு அமைய வேண்டிய தேவையும் இந்த புவி அரசியல் தொடர்ந்து மிக விலாசமாகவும் ஆழமாகவும் ஒரு பலத்த அத்திவாரத்தோடு தளம் அமைத்து கொடுத்திருக்கிறது என்பதுதான் முக்கியம். இதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ புலம்பெயர் தமிழர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியை பிரித்து விட வேண்டும், இவர்கள் பொய் பேசுகிறார்கள், புலம்பெயர் தமிழர் மக்களை ஏமாற்றுகிறார்கள், உலக தமிழை ஏமாற்றுகிறது போல அற்பத்தனமான குற்றச்சாட்டுகளை அவதூறுகளை வைத்துக்கொண்டு சிறு பிள்ளைகள் போல இவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். காரணம், இவர்களுக்கு தீக்காவை பற்றியும் தெரியாது, திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சியினுடைய அரசியல் கூட தெரியாது. அந்த அரசியலும் உன்னிப்பாக கவனித்திருந்தால் இவ்வளவு அற்பத்தனமாக திரு சீமான் அவர்களை எல்லாம் எதிர்த்து கொண்டிருக்க மாட்டார்கள், தமிழ் தேசியத்தை எதிர்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். தமிழ் தேசியத்தினுடைய வளர்ச்சி காலத்தின் தேவை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தமிழர்களும். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.